வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரூட் வச்சு சாதம் பண்ண போறோங்க. அதுவும் இப்ப சம்மர் சீசன்ல எக்கச்சக்கமா நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பழம். ஆமாங்க, தர்பூஷணி வச்சுதான் நம்ம இந்த ரைஸ் பண்ண போறோம். இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா ஹிந்தி மாஸ்டர் ஷெஃப்ல ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஆக்சுவலி ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸா தேவை, கிட்டத்தட்ட ஒரு 1 pot டிஷ் மாதிரி தான். கூட ஒரு தடுக்கா கொடுக்க போறோம், அவ்வளவுதான். உங்களுக்கு வாட்டர்மெலான் பிடிக்கும், ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்லாம் பிடிக்கும்னா நீங்க இந்த ரைஸை கட்டாயம் ட்ரை பண்ணலாம். இந்த வாட்டர்மெலான் ரைஸ் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்டர்மெலான் வாஷ் பண்ணிட்டு தோல் ரைண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உள்ள இருக்க அந்த ரெட் கலர் ஃப்ளஷை மட்டும் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். கொட்டையெல்லாம் நீக்கணும்னு அவசியம் இல்லைங்க, எப்படியும் நம்ம வடிகட்ட போறோம். இப்போ நறுக்கி வச்ச அந்த வாட்டர்மெலான் துண்டு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. அப்படியே அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும். தண்ணி சேர்க்க வேண்டாம், ஃப்ரெஷ் ஜூஸ் தான் தேவை. அந்த ஜூஸை நம்ம வடிகட்டி மூலமா வடிகட்டிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் சாதத்துக்கு 2.5 கப் அளவுக்கு நம்மளுக்கு ஜூஸ் தேவைப்படும். இதுல அப்படியே சக்கரை போட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்டர்மெலான் ஜூஸ் ஆயிடும். பட் இன்னைக்கு நம்ம சக்கரை போட போறது இல்லைங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஜூஸை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த ரைஸ் பண்றதுக்கு நான் யோசிச்சேங்க, வாட்டர்மெலான்ல பண்ண போறோம் எப்படி இருக்குமோன்னு தெரியாதுன்னு. இன்ஃபேக்ட் நான் ரைண்டெல்லாம் வச்சு கூட்டெல்லாம் கூட பண்ணியிருக்கேங்க. ஆனா ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ரைஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர்மெலான் யூஸ் பண்ணி வெஜிடேரியன் ஸ்டீக் பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டைம் இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்க. ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஜூஸ்ல தான் நம்ம சாதத்தை குக் பண்ண போறோம். நல்லா அடிகனமா இருக்கிற ஒரு கடாய் இல்லைன்னா சாதம் வடிக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸுக்கு ஃபிளேவர் கொடுக்க போறது இந்த பொடி தான். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுபட்டதுக்கு அப்புறமா அப்படியே இடிக்கல்ல சேர்த்துட்டு நம்ம பொடியார வரைக்கும் இடிச்சுக்கலாம். இப்போ உங்க வீட்டுல ஜீரக பொடி தனியா பொடி தனியா இருந்தா நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா ஃப்ரெஷ்ஷா இடிக்கும் போது நம்மளுக்கு நல்லா வாசனையா இருக்கும். இந்த பவுடர் தனியா எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம ரைஸ் குக் பண்ணும் போது சேர்த்துக்கலாம். அடுத்த ப்ரீப்ரெப் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்கிறது தாங்க. நான் 1.25 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணீர் ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற வைக்க போறேன். ஊறின சாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா குக் ஆயிடும், அதுக்கு தான் ஊற வச்சுக்கிறோம். ஹெவி பாட்டம் கடாய் யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒட்டாது. இப்போ 1 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு வாட்டர்மெலான் ஜூஸை இந்த கடாயில் எடுத்துக்கலாம். நான் 1.25 கப் எடுத்துக்கிறதுனால இன்னொரு 3/4 கப் அளவுக்கு ஜூஸ் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான இந்த வாட்டர்மெலான் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். இதுலயே ஒட்டாம வரதுக்காக நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஜூஸ்ல சுகர்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால கொதிக்க கொதிக்க உங்களுக்கு டார்க்கா மாறிட்டே வரும். அடுத்ததான் இந்த ஜூஸ்லயே ரைஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் இருக்கிறதுனால ரொம்ப உப்பு தாங்காது, உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுலயே காரத்துக்கு மிளகா பொடியுமே சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சிவப்பு மிளகா பொடி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரைஸோட ஹீரோவே இதோட தாளிப்பு தாங்க, அதை நம்ம கடைசியா கொடுப்போம். இப்போ வாசனைக்கு நம்ம இடிச்சு வச்சோம் இல்லையா ஜீரகம் தனியா பொடி, அதை சேர்த்துக்கலாம். இடிச்ச எல்லா பொடியுமே நான் இதுல சேர்த்துக்கிறேன், அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். நம்ம மிளகா பொடி வேற சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால உங்களுக்கு தக்காளி சாதம் கலர் வந்துடும். கொதிக்கும் போது நம்ம பாஸ்மதி அரிசியிலேருந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதுல சேர்த்துக்க போறோம். இப்போ நம்மளோட அரிசி பாத்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலான் ஜூஸ்லயே குக் ஆகணும். நீங்க சாதம் தனியா பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜூஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்காதுங்க. சாதம் இந்த ஜூஸ்ல குக் ஆகும் போது தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படியே இந்த ஜூஸ் நல்லா திக்காயி அதுல இருக்கிற சுகர்ஸ்லாம் நல்லா திக்காயி உங்களுக்கு டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. மூடி போட்டுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். மறக்காம அப்பப்போ ஓபன் பண்ணி மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இன்கேஸ் உங்க சாதம் குக் ஆகல ஆனா லிக்விட்லாம் சுண்டி போச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசிங்கிறதுனால ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். ஸோ எப்பவுமே ஒரே மாதிரியே சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ரைஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் சீசன் டைம்ல கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணலாம். பாஸ்மதி அரிசியை கொஞ்சம் ஜென்டலா மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா உடஞ்சு போயிடும். குக்காக உங்களுக்கு கலர் நல்லா டார்க் ஆகிட்டே வரும். வாட்டர்மெலானுக்கு ஃப்ளோரல் ஃப்ளேவர் உண்டுங்க, அது கட்டாயம் இந்த ரைஸ்ல அப்படியே தான் இருக்கும். உங்க பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரைஸ்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். பெரிய பழமா வாங்கிட்டீங்க, ஒரு பாதி தான் சாப்பிட்ருக்கீங்க, மீதி பாதி என்ன பண்றதுன்னு தெரியாதுங்கிற நேரத்தை நீங்க இந்த மாதிரி ரைஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ அரிசி ஓரளவுக்கு 80% குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம தாளிப்பு கொடுக்கணும். மீதி 20% உங்களுக்கு ரைஸ் குக் ஆகிறதுக்குள்ளேயும் உங்களோட தாளிப்பு ரெடி ஆயிடும். மூடி போட்டு விட்டுடலாம். என் சாதம் இன்னும் கொஞ்சோண்டு வேகணும், அதுக்குள்ளேயே நான் தாளிப்பு ரெடி பண்ண போறேன். சிம்பிளா 2 இன்கிரீடியன்ட் தாளிப்பு தாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கலோஞ்சி, அதாவது நிஜெல்லா சீட் சேர்த்துக்கலாம்.
நல்லா பொறப்புறம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் தாராளமா பூசணி விதை சேர்த்துக்கோங்க. பூசணி விதை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரன்ச் கொடுக்கும். கலோஞ்சி நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். கலோஞ்சிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, நான் மேல எல்லாம் பிளாக்கா போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான். பொரிஞ்சதுக்கு அப்புறம் அது அருமையான ஒரு ஃபிளேவர் கொடுக்குங்க. உங்களுக்கு அது ஃபிளேவர் பிடிக்கும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலா சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெயில சீக்கிரமா பூசணி விதை கருகிடும். அதனால எண்ணெய் விட்டு வெளியே எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட குக்கான ரைஸ்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட வாட்டர்மெலன் சாதம் ரெடி. ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை அப்படியே மேலே தூவி விட்டுட்டு கலந்துட்டு நீங்க சூடா சர்வ் பண்ணலாம். தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சட்னி, ரைத்தா, ஊர்கா இல்லைன்னா ஏதோ ஒரு சப்ஜி வச்சு நீங்க சர்வ் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, மாஸ்டர் ஷெஃப்ல ஃபேமஸ் ஆன இந்த வாட்டர்மெலன் ரைஸோட ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வீட்டுல கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.